என்னத்த தொண்டைய கவர மாதிரி இருக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல மாப்ள, சர்க்கரைக்கு பதிலா கொம்பு தேன் கலந்துருக்கும். அது அப்படிதான் இருக்கும். போக போக சரியா போயிடும். நீங்க குடிங்க. ஓகே. நீ குடிக்கிறியா? எனக்கு வேணாம் மாமா, நீங்களே குடிங்க. தேங்க்யூ அத்தை. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கு மாப்ள, இது எங்க கடமை. நீங்க குடிங்க. அத்த, தொண்டை ஏதோ இன்னும் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அது கொம்பு தேன் கூட கொஞ்சமா இல்ல கொஞ்சம் அதிகமாவே விஷம் கலந்திருக்கும். விஷம் அப்படிதானே இருக்கும். நீ வாய முடு. இவன் இங்க வர சொன்னது உன் கூட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கா? மொத்தமா இவனுக்கு சமாதி கட்டுறதுக்கு தான். கது, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் கண்ணை மூடிடுவான். இவனை கொண்டு போய் நம்ம தோட்டத்து தென்னம்பிள்ளைக்கு உரமா போட்டுட்டு வந்துரு. ஐயோ ப்ளீஸ் அத்தை, என்ன விட்டுருங்க அத்தை. இனிமே நான் அந்த பக்கமே வர மாட்டேன். வரமாட்டியா? நீ வரவே கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்க. ஐயோ, ஒத்த ரூபாய்க்கு கூட வக்கில்லாத வெத்து பையனி. என் மொத்த குடும்பத்தையே ஏமாத்தி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினது இல்லாம அவளை கர்ப்பமா வேற ஆக்கிருக்கல. நீ மொத்தமா போய் சேருடா. மச்சான் 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 ப்ளீஸ் மச்சான், என்ன காப்பாத்து மச்சான். நான் இனிமே இந்த பக்கம் வரவே மாட்டேன். வரமாட்டேன் மச்சான். ஏய், நீ எல்லாம் சொன்னா கேக்குற ஆளே இல்ல. என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டு தான் இருப்ப. அதனாலதான் திரும்ப வர முடியாத இடத்துக்கு அனுப்புறோம். என்னடா இவன் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கான்? விஷம் சரியா வேலை செய்யல போல இருக்க. அந்த கொட்டையை தூக்கி மண்டையில போடு. டக்கு புக்குன்னு வேலையை முடிச்சு போய் சாப்பிடலாம். போடுறா மண்டையில. என்ன இப்படி ஒரு கெட்ட கனவு? குடும்பமா சேர்ந்து வரவேற்கிற மாதிரி கூட்டு வச்சு கட்டையில அடிச்சு கொலை பண்றாங்க. ஐயோ, இவனுகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்க. யாரு இது? ரோகிணி. என்னது கடவுள் இந்த மாதிரி இப்பவும் போன் வருது. எடுக்கலாமா வேணாமா? என்ன பண்றது இப்போ? ஹலோ அருண் மாமா, ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன, உங்க அம்மா என்ன வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்களா? மாமா நீங்க வேற லெவல். எப்படி மாமா சரியா அப்படியே சொன்னீங்க? எல்லாம் தான் ஆல்ரெடி என் கனவுல வந்துருச்சே. ஆமா, அம்மா ஜாதகம் பார்த்தாங்களா? நம்மள யாராலையும் பிரிக்கவே முடியாதுன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. அதான் வேற வழியே இல்லாம நம்மள சேர்த்து வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. சேர்த்து வைக்கிறதுக்கு இல்ல, என்ன ஒரே அடியா அனுப்பி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. சிக்குவனா நானு? என்ன மாமா, நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், நீங்க பதிலே பேசாம இருக்கீங்க. அது கொஞ்சம் ஆபீஸ் டென்ஷன். சரி, நீங்க உடனே கிளம்பி இங்க வாங்க. நான் உங்களை எந்த டென்ஷனும் இல்லாம பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறதுக்கு நான் உயிரோட இருக்கணுமே. என்ன மாமா அப்பப்போ சைலண்ட் ஆயிடுறீங்க? எனக்கு இங்க பிசினஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு. நான் அதை கொஞ்சம் முடிச்சு வரட்டுமா? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? ரோகிணி, போன் என்கிட்ட கொடு, நான் பிரதர் கிட்ட பேசுறேன். ஹலோ பிரதர், நல்லா இருக்கீங்களா? அம்மாடி,
அவனுக்கு புரியுற மாதிரி நர்மதா எடுத்து சொல்லுவா, நீ வா. இல்ல பாட்டி, நானும் இருக்கேன். வாம்மா, வா வா. ஹலோ. ஹே, என்ன ஓவரா சீன் போடுற? ஆண்டி மனசு மாறினதே பெரிய விஷயம். இதுல நீ சீன் போட்டுட்டு இருக்க? மரியாதையா சொல்றேன், கிளம்பி வா. நான் அங்க வந்தா அத்தை எனக்கு விஷம் கொடுத்து கொள்ற மாதிரி கனவு வந்துச்சு. நான் வரமாட்டேன், போ. உண்மையாவே உன் கனவுல வந்த மாதிரி தான் செய்யணும். ஆனா நீ தப்பிச்சிட்ட. டே, பயந்து சாகாதரா. இங்க உன் அளவுக்கு யாரும் கெட்டவங்க கிடையாது. இல்ல இல்ல, எனக்கு பயமா இருக்கு. இதே மாதிரி ஃபோன் பண்ணி வர சொல்லி தான் எனக்கு விஷம் கொடுத்தாங்க. அன்னைக்கு கூட இப்படிதான் கூப்பிட்டு டிவோர்ஸ் பண்ண சொன்னாங்க. இந்த விஷயத்துல இனிமேல் நான் உங்களை நம்ப மாட்டேன். சும்மா முட்டாள் மாதிரி பேசி தொலையாத. எல்லாரும் சேர்ந்து இப்பதான் ஆண்டிய கன்வின்ஸ் பண்ணி உன்னை இங்க வர வைக்கிறதுக்கு ஒத்துக்க வச்சிருக்கோம். இந்த நேரத்துல நீ வரலன்னா அவ்வளவுதான். அப்புறம் நீயும் ரோகிணியும் ஒண்ணு சேர முடியாமலே போயிரும். சும்மா எதையாவது உளறிட்டு இருக்காம வந்து சேர வழிய பாரு. நிஜமாவே இதுக்கு பின்னாடி வேற எந்த சதியும் இல்லைல்ல? பாருடா, அப்படியே பச்சை புள்ள மாதிரி பேசுறத. டே, நீ என்ன சாதாரண ஆளா? உன்கிட்ட எல்லாம் சதி பண்ணி ஜெயிக்க முடியுமா சொல்லு? சரி, நாளைக்கு நான் கிளம்பி வரேன். வர. சரி, வரேன். 300 கோடி ரூபாய் சொத்து, ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். எதுக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம். ஏய், மாமா என்ன சொன்னாரு? வேற என்ன சொல்லுவாரு? நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. தேங்க்யூ நர்மதா. கரெக்டா போடு. லெஃப்ட்ல வாடி. இப்ப போடு. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? இது ஒரு விளையாட்டு பாட்டி. விளையாட்டா? இது என்னடி புதுவிதமான விளையாட்டா இருக்கு? இது கப் அண்ட் ஸ்டோன் லக்கி கேம். அப்படின்னா என்னது? அப்படின்னா இது ஒரு லக்கி கேம். கல்ல சரியா கப்புக்குள்ள போட்டா நம்ம மனசுல நினைச்சது அப்படியே நடக்கும். 3 சான்ஸ்ல 2 டைம் போடணும். பானைக்குள்ள கல்ல போட்டு தண்ணி நிரம்புறதா எனக்கு தெரியும். இது என்னடி புது கதையா இருக்கு? ஏன் நர்மதா, உண்மையிலேயே மனசுல நினைச்சது நடக்குமா? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். ரூபினி, நீ போடு பாக்கலாம். டேக். என்ன நீ இன்னைக்குள்ள போட்டுருவியா இல்லையா? நீ சும்மா இரு.